Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். அதாவது TNAU கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். BSc அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அதனால ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து நினைக்கிறது என்னென்னா என்னோட கட் ஆஃபுக்கு வந்து BSc அக்ரிகல்ச்சர் கிடைக்குமா, என்னோட கட் ஆஃப்க்கு வந்து BSc அக்ரிகல்ச்சர் கிடைக்குமா, இல்லை நான் வந்து டைரெக்டாகவே போய் அட்மிஷன்ஸ் வந்து போடணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணுற எல்லாருமே நிறைய பேர் கேட்குறது இந்த ஒரு விஷயம் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 170லேருந்து 175க்கு மேலே சரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேணாம். நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். ஏன் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னா மொத்தமே இருக்கிறது வந்து 3500லேருந்து 4000 சீட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சீட் மேட்ரிக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக உங்களுக்காக கொடுத்துட்டேன். சரியா? இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகமே வேணாம். 170க்கு மேலே இல்லை 175க்கு மேலே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வரும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து போடவே தேவையில்லை. நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு வந்து 170 கீழே தான் வரும், சரியா, அப்போ நான் வந்து அட்மிஷன் போடலான்னு நினைக்கிறேன், எங்கே போய் அட்மிஷன் போடுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதாவது அஃபிலியேட்டட் காலேஜில் போட்டால் நல்லதா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் போட்டால் நல்லதா என்னன்னே தெரில, லோ ஃபீஸ் காலேஜ் எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி என்னன்னே தெரில அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருந்தீங்கன்னா அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். சரியா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதாவது நீங்கள் வந்து லோ ஃபீஸ் காலேஜ் தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி காலேஜஸும் நிறையா இருக்குது. சரியா? தமிழ்நாட்டில் நிறையா BSc அக்ரிகல்ச்சர் லோ ஃபீஸ் காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜ் நிறையா இருக்குது. அந்த காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்புக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அது இல்லாமல் இல்லை சார் நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் பண்ணலான்னு நினைக்கிறேன், டீம்டு யூனிவர்சிட்டியில் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். அஃபிலியேட்டட் காலேஜ் நீங்கள் எந்த காலேஜ் வேணால் நீங்கள் பண்ணிடலாம், அங்கே பிரச்சனையே இல்லை. ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டியில் பண்ணும்போது அது எப்படின்னா நானே ஒரு கடையை வச்சு நானே என்ன பண்ணுறேன், ஒரு சர்டிஃபிகேட் அடித்து கொடுக்குற மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி. சரியா? அப்போ நல்லா நேமான டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகம். சரியா? ஏன்னா நல்ல நேம் வெளியே தெரிஞ்சிருக்கணும், இந்த டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குப்பா, இது அக்ரிகல்ச்சருக்காகவே தான் இருக்குப்பா இந்த டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. சரியா? அந்த மாதிரி நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, அந்த காலேஜில் எவ்வளோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, இப்போயே அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகும் போது இன்னொரு 15-20 அட்மிஷன்ஸ் தான் இருக்காமா, அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா டொனேஷன் வந்து என்ன பண்ண போட போகிறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா பசங்க வந்து உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கிறாங்க, சோசியல் மீடியா இருக்கிறனால ரொம்ப அவேர்னஸாக இருக்கிறனால பசங்க போய் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது, அட்மிஷன் வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, லோ ஃபீஸ் அஃபிலியேட்டட் காலேஜ் எங்கே இருக்குன்னு தெரியல, டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தெரியல, எந்த டீம்டு யூனிவர்சிட்டி பெஸ்ட்டு அப்படிங்கிற ஐடியா எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் இருக்குது. அப்படி இல்லைனா கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்கும், அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதனால் எந்தவித பயம் வேணாம். நீங்கள் 170க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாம். ஆனால் 170க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சுதாரிச்சுங்க. இப்போ நம்ம போய் போட்டோம் அப்படின்னா எந்த வித டொனேஷனும் இல்லாமல் போடலாம். பின்னாடி நம்ம வந்து அட்மிஷன்ஸ் போடும்போது டொனேஷன்ஸ் வந்து நிறையா வரும். அதனால் BSc அக்ரிகல்ச்சருக்கு 170க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். 170க்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.